பாட்டில் வெளியே போயிட்டு உள்ள சவுண்டு பாட்டில் வெளியே போயிட்டு உள்ளே வந்தோடனே தான் ஆரம்பிக்குது. அவ்வளோதான், ஒன்று மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, நான் ஒரு இதுலேயே இந்த கேம் பிளே இதோட முடிச்சுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு இந்த கேம் அவ்வளோ பிடிக்கல கைஸ். பிளாக் ஃபுட் அளவுக்கு அவ்வளோதான். வலிக்குன்னு விழுந்துட்டான், படுதுடான். இதுக்கடுத்து இந்த மாதிரி புது பிறவிகளாக நம்மளால் பார்க்கவே முடியாது. அவ்வளோதான் நம்ம சொல்லணும். அப்புறமா நம்மளை மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நான் தான் சொல்கிறேன், முடிக்க போகிறேன் கைஸ் மொத்தமாக. ஓகே, வேறு வழி இல்லை. என்னது திடீர்னு பார்த்தா 1 மில்லியன் கிட்ட அடிச்சுட்டு போகுது. ஒன்றும் அவ்வளோலாம் ஒர்த்து இல்லையே. ஓகே கைஸ், எங்கேயோ பறந்துடுச்சு கைஸ். ஓகே, அதை விடுங்க. இதுதான் இதோட லாஸ்ட்டு பார்ட்டு. சொல்ல சேடாக இருந்தாலும் இதான் நெசம். இதுதான் லாஸ்ட்டு பாகம் இதோட. இதில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. லாஸ்ட்டில் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பேரை காமிச்சிக்கோமோ அத்தனை பேரையும் காமிக்க போகிறோம். அதில் நம்ம ஸ்னேக் பாபுவும் வருவான், நார்மல் மனுஷன்லேருந்து எல்லாருமே வருவாங்க. ஏன்னா இந்த கேம் எனக்கு பிடிச்சிருக்கு தான். ஆனால் எந்த ஒரு ஆரம்பம் வந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு இருக்கும். சென்டிமெண்ட்டாக பேசுகிறேன், அசிங்கமாக பேசுகிறது தெரியுது. ஆனாலும் இதான் என்னோடய முடிவு. இதுக்கு மேலே இதான் லாஸ்ட்டு வீடியோ இன் திஸ் கேம். இதோட இந்த வீடியோ தான் லாஸ்ட் இந்த கேமில். இதுக்கு மேலே நான் இந்த கேமும் தொட மாட்டேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன். இது அப்படியே ட்ராப் ஆகிடும். ப்ரோ எனக்காச்சும் செல்ல மாட்டேன்னா இது வந்து ஒரு நான் மெயின் ஐடியில் வச்சு விளையாட்டுறதுனால என்னால் தர முடியாது. தந்தால் என்னோடய ஃபுல்லும் போயிடும். அதனால தான் இதை நான் வச்சிட்ருக்கேன். இதான் இதோட லாஸ்ட்டு பாகம் அப்படிங்கிறனால சேடாக தான் இருக்கும். ஓகே, என்ன பண்ணுறது. இதான் நம்மளோட லாஸ்ட் ரேஸு. இந்த தங்கத்துக்கும் நம்மளுக்கும் இல்லை டைமண்ட்டுக்கும் நம்மளுக்கும். ஓகே, பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்ட்டு. ஓகே, இது வந்து இந்த வீடியோவோட இவ்வளோ பெரிய 10 பார்ட்டு போடலான்ட்டு 7 பார்ட்லே முடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா வேறு வழி தெரில. வேறு கேம் நான் போடலான்ட்டு ஒரு முடிவில் இருக்கேன். அந்த கேமை இனிமேல் ஷார்ட்ஸில் தான் கைஸ் பிளாக் ஃபுட்ஸ் வரும். ஏன்னா யாருக்கும் அவ்வளோவா பிடிக்கலனால ஒன்று ஷார்ட்ஸில் வரும், வீடியோவில் வர அவ்வளோவா வாய்ப்பு இல்லை. அதுக்குள்ளே 2 நிமிஷம் முடிஞ்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதோட இது மொத்தமாக முடிஞ்சுன்னே சொல்லலாம். ஓகே, திரும்ப விழுறோம். இதுக்கு மேலே இந்த கம்பிலாம் உங்களால் பார்க்க முடியாது, இந்த கம்பி பாலு அந்த மாதிரிலாம். ஏன்னா இதுக்கடுத்து நான் ஒரு டைக்கூன் கேம் போகலாம். டைக்கூனா பேர் என்ன, ஜம்பிங் மாதிரி இருக்கும்ல, டவர் கேமு. அதுவும் ஒரு 2-3 பார்ட்டு போடுவேன். ஒரே ஒரு கேமை ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு 2-3 பார்ட்டு போடுவேன். அப்புறமா டெட் ட்ரைல்ஸு, 99 சர்வே இந்த ஃபாரஸ்ட்டு அதெல்லாம் போடணும். நான் அந்த மாதிரி போட்டால் தானே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும். ஏன்னா இப்போ நம்மளது வந்து ஒரு 100 வியூஸ் கூட அடிக்க மாட்டேங்குது. அதனால தான் எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு கைஸ். 100 வியூஸ் லிட்லி வெறும் 100 வியூஸ் கூட எதுவுமே போகல. வேறு அசிங்கமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவோட இந்த கேமே நான் முடிக்கிறேன். இல்லைனா இந்த கேமை முடிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. வேறு கேம் போடலான்ட்டு தான் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த கேம் பிடிச்சிருக்கோ ஐ மிஸ் திஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதுன்ட்டு. ஓகே, லாஸ்ட்டாக இந்த பச்சை கலர் பிளாட்ஃபார்மு, அதுக்கு இடத்துல இருக்குது பச்சை கலரு, அதுக்கும் மேலே இருக்குது ஏதோ அந்த இடத்துல பர்பிள் கலர்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாது. ஓகே, இவ்வளோ காசு வச்சு நான் வெளியே போகிறதுக்கு இவ்வளோ காசு வச்சு நான் என்ன பண்ணுறது கைஸ், நீங்களே சொல்லுங்கள். இவ்வளோ காசு வச்சுருக்கேன், ஆனால் இந்த கேம் விட்டு மொத்தமாக நான் போக போகிறேன். அப்போ இந்த காசு எனக்கு எதுக்கு யூஸ் ஆகும்? அதான் அந்த காசையும் ஃபுல்லாக வேஸ்ட்டு பண்ணிருவேன்.
அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கடுத்து நான் இந்த கேமை தொட்டு கூட பார்க்க மாட்டேன், அது பக்கம் கூட பார்க்க மாட்டேன். வேறு ஏதோ கேம் போயிட்டுனா அந்த கேம்லேயே இருப்பேன். ஏன்னா பிளாக் ஃபுட் அந்த மாதிரி தான். அது வந்து பிளாக் ஃபுட்னா கிரைண்டிங் பண்ணுற கேம். அப்போ அதாவது ஃபுல்லாக அதிலே இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். அதனால் அந்த கேம் மாதிரி தான் நிறைய கேம்ஸ் இருக்குது. ஃபுல்லாக அதிலே இருந்தால் தான் அந்த மாதிரி ஜெயிக்க முடியும். அப்போனா நான் எவ்வளோ கிரைண்டிங் பண்ணோம். இதில் வேறு இன்னும் 2 எக்ஸாம் பரீட்சை இருக்குது, 2 பரீட்சை இருக்குது. இதையும் பண்ணிட்டு அதையும் பண்ணுறது கஷ்டம் கைஸ். அதனால்தான். ஏன்னா இதுனா வந்து சும்மா வலிக்கி விழுந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே இருக்கிறதில்ல, அதனால் இதை நான் ஈஸியாக பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி வலிக்கி விழுந்து விழுந்து பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருமே, அதனால தான் இதை ஸ்டாப் பண்ண போகிறேன். நம்ம வலிக்கி விழுறதெல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்டா நீ இப்படி போடுற அப்படின்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்றாங்க. பாருங்கள், இதான் நம்மளோட கடைசி கோல்டு. 20% லைட்னிங் பார். ஓகே, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். 3% நல்லதாக கிடைக்கும். ஓகே, ஏற்கனவே பேசிட்டு இருந்ததில் 6 ஆயிடுச்சு. சார்ஜும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஓகே, வலிக்கிட்டே போகிறான். இதை நான் இப்படியே முடிச்சுக்க போகிறது எனக்கு சரியாக வரல. இன்னும் கொஞ்சம் தூரம் கூட போகலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலாம் தான் இருக்குது. ஆனாலும் வேறு ஒரு கேம் தான் பார்ப்போமே. அந்த கேம் இதோட செம்மையாக இருந்துச்சுன்னா இப்போ அது பிடிக்கும்ல. அந்த மாதிரி தான் வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணிருக்க பூமர்னு நினச்சாதீங்க. அதுக்கு ஓகே, இவ்வளோ காசு வச்சு என்ன போகிறீங்கன்னு கேட்டால் தான் பண்ண போகிறேன். டிஷ் இதுக்கடுத்து பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை. பாருங்கள், நம்மளுக்கு எத்தனை கை? 4 கை. தலைகீழாக போகிறதுக்குலாம் நம்ம வாய்ப்பே இல்லை. ஓகே, இதுதான் நம்மளோட லாஸ்ட்டு. இப்போ நான் முடிக்க போகிறேன் 7லேயே. ஓகே, ஸ்பின் அப் பண்ணுவோம். என்ன கிடச்சாலும் அது வேஸ்ட் தான். ஓகே, லாஸ்ட் தான் இந்த ட்ராஷு. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர். இப்படி தான் நம்ம நூபாக இந்த கேமுக்குள்ளே வந்தோம். பெருமா 2 தலை வச்ச கேரக்டர். புருமாவா இந்த 2 தலை இருக்கேன்னு நம்ம ஜாலியாக இருந்தோம். புருமா நம்ம ஸ்னேக் பாபு, குளு குளு புப்பு மாதிரி ஸ்னேக் பாபு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. புருமா ஸ்னேக் பாபு படுத்துட்ருக்கான் அந்த வெர்ஷனு, இதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. புருமாலேருந்து தலைக்கானவன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சு. இதுவும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் என்ன தலை இருக்குது, இதில் தலையில் அவள் தான். ஓகே, இந்த கேரக்டர் அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. அப்புறமா க்ரீப்பரு 3 எல்லாமே 3 இருந்துச்சு. அதனால் இப்போ தான் நான் தலைக்கே கிரைண்டிங் பண்ண ஆரம்பித்தேன். தலைன்ட்டு 3 தலை இருந்துச்சு. அப்புறமா தான் எனக்கு ரொம்ப ஸ்னேக் பாபு கூட ரொம்ப பிடிச்ச இவன் வந்தான். உனக்கு நல்லதாக ஒன்று கிடச்சிருச்சு. அதனால் இவனாகவே நான் ஃபுல்லாக இருந்துட்டேன். அப்புறமா எனக்கு இவன் வந்தான், பிங்க் கலர் மண்டையன். வெறும் கால் மட்டும்தான் பெருசு, மிச்செல்லாம் நார்மல் தான். அப்புறமா இந்த மண்டை தொங்கி எந்த பக்கமாக சொல்லிட்டுருமோ அந்த பக்கமாக சொல்லட்டுவான், ஆனால் மண்டை தொங்கிடும். இவனும் ஒரு நல்ல கேரக்டர் தான். அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வச்சுருந்த ரெட்டை பிறவி. ஹார்ட் ஒரே இடத்துல தான் இருக்கும், ஆனால் 2 பேர். இப்போ இந்த நிமிஷம் புதுசாக வாங்கின இவன். ஓகே, இப்போ இந்த வீடியோவை முடிச்சு வைக்க போகிறவன் ஸ்னேக் பாபு. ஓகே, இந்த வீடியோக்கு எல்லோரும் குட் பாய்ங்கிறத சொல்லிடுங்க. இதில் அப்படி என்ன கிடைக்குதுன்னா 4 தடவை கோல்டு கிடைக்குமா. அவ்வளோதான் கைஸ். இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா 4 தடவை நீங்கள் கீழே வரும்போது கோல்டாக வருமா. ஓகே கைஸ், இதோட இந்த அத்தனை கேரக்டர்ஸுக்கும் நீங்கள் பாய் சொல்லியே ஆகணும். குட் பை அப்படின்னு இந்த கேரக்டர்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்க. இதோட இதே நம்ம பார்க்க போகிறதில்ல. பாய் நான் சொல்லிட்டேன், நீங்களும் ஒருத்தர் சொல்லிடுங்க. ஆனால் இதில் இன்னும் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது, ஜாம்பி அப்படி இப்படின்ட்டு. அதனால் நம்மளால் அதெல்லாம் எடுக்க முடியல. எனக்கும் வேறு கேம் போகணுன்னு தோணுது, வலிக்கி விழுறது என்னாலும் முடியல. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது.
பை கைஸ். பாய்.